Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கப்பல் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். என்ன ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கப்பல் சேலஞ்ச் பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க. என்னை பத்தி இவங்க எவ்வளவு பிடிச்சிருக்காங்க, என்ன பத்தி இவங்க என்ன பிடிச்சிருக்காங்கன்றத பார்க்க போறோம். வந்து எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? போலாம். ஒரு 10 to 15 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. ஸோ அந்த 10 to 15 கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ண போகிறோம், இந்த 10 to 15 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத போகிறோம். ஆன்சர் எழுதிட்டு அதில் வந்து யாருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்குது, யார் அதில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இதெல்லாம் வந்து நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறது, அந்த மாதிரி சிம்பிளாக தான் ஒரு 15 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். ரெடியா? ரெடி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ண பிளேஸ் ஞாபகம் இருக்கு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து காலேஜ். நானும் காலேஜ். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு மீட் பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னா காலேஜில் தான் நாங்கள் ரெண்டு பேருமே மீட் பண்ணோம். ஓகே, ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் ஸ்டோரி ஒன்று இருக்கு, அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். ஓகே, உனக்கு ஒரு பாயிண்ட், எனக்கு ஒரு பாயிண்ட். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கே டேட் போனோம்? நீ ஃபஸ்ட்டு சொல்லு. மூவின்னு எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு சேர்ந்து போனது மருதமலை கோயிலுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு சேர்ந்து போனோம். ஸோ கரெக்டாக தப்பா? இல்லை, ஒரு தப்பு. ஃபஸ்ட்டு படத்துக்கு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனதே கிடையாது. ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் எங்கே டேட் போனோம். டேட்டா? டேட்டுனா வந்துட்டு நாங்கள் டேட்னா வந்து அங்கே போகிறது இங்கே போகிறதுனா கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு டேட்டே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் போனோம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து. மற்றபடி மேடம் பேசுகிறேன். ஓகே, ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட்டு, ஒன்று பாயிண்ட்டு 0. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு எழுத முடியாது, ஆன்சர் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி கொஸ்டின். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்ததும் உனக்கு என்ன தோணுச்சு என்னை பார்த்ததும்? நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஒருத்தவங்க பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த ஆர்வம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசியிருக்கோம். இருந்தாலும் நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பார்க்க போகிறோமே அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்றது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. 1 hour later. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து ஒரு 1 month கழிச்சு தான் அவங்க காலேஜுக்கு வந்தாங்க. ஆனால் 1 monthல நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ நான் கிளாஸில் உட்காந்துருந்தேன். கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு காலை வந்ததுமே நான் வந்து மீட் பண்ணல. அப்புறமா பிரேக் டைம் தான் வந்தாங்க. பிரேக் டைமில் வந்துட்டு அது ஜன்னல் ஓரமாக இப்படி நின்றுட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இவங்க நின்றுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் டக்குன்னு இப்படி பார்த்ததுமே எனக்கு வந்துட்டு இப்போ பார்த்துட்டோமான்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீல். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதை நான் சொல்ல தெரியல. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு என் ஃபேமிலியை நீ மீட் பண்ண, உன் ஃபேமிலியை நான் எப்போ மீட் பண்ணேன்? நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அவங்கள வந்து அவங்க ஊரில் போய் காலேஜ் லீவ் முடிச்சு காலேஜுக்கு வந்து வராங்க இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இவங்களை வந்து கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன். அவங்க ஊருக்கு போயிட்டு அப்போது எதார்த்தமாக அவங்க வீட்டில் இருந்து வந்திருந்தாங்க, அவங்க அப்பா அம்மா பஸ் ஏற்றி வருக்கா. அப்போ அவங்க தெரியாது, இன்னுமே எங்கள் அப்பா அம்மாக்கே தெரியாது. நீ தான் இப்போ ஃபஸ்ட்டு தெரியும். தெரியாதுன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. அது இவங்களை அப்போ தெரியாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ நான் அப்போ தான் பார்த்தேன். அது வந்துட்டு ஒரு லாங் ஸ்டோரி. அது வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு லவ் ஸ்டோரி நாங்கள் எபிசோட் வந்துட்டு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நான் வந்து இவங்க அம்மா அப்பாவை எப்போ பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு இவங்க அம்மா வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டும் போது வந்திருந்தாங்க. காலேஜ் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. அப்போ தான் வந்து ஃபீஸ் கட்ட வந்திருந்தாங்க. எதுக்காகனா
பேரண்ட்ஸ் மீட்டிங் காலேஜ் பற்றி ஸ்கூலில் தான் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சோம்னா காலேஜ்லேயும் அதே தாங்க இருந்துச்சு. நமக்கு தான் ஸ்கூலுக்கே நான் கூப்பிட்டு போனது கிடையாது பேரண்ட்ஸை. ஏன்னா காலேஜ் கம்பல்சரி இந்த வந்து காலேஜில் கம்பல்சரி கூப்பிட்டு வந்தே ஆகுன்ற போது இவங்க பேரண்ட் வந்துட்டு வந்தாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் மாமியாரை நான் நேரில் பார்க்குறேன். அடுத்து எங்கள் அம்மா வந்து அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஊட்டியில் பார்த்துட்டாங்க. செகண்ட் டைம் தான் வந்து காலேஜில் பார்த்தாங்க. அப்போ தான் பேசினேன் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் அப்பாவையும் வந்து இவங்க அப்பா ஃபேமிலி எல்லாமே வந்து வீடு ஓப்பனிங்க்கு நான் ஃப்ரெண்டாக போயிருக்கும் போது நான் பார்த்தேன். ஆனால் இவங்க வந்து கோயம்புத்தூருக்கு எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது எனக்கு ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். ஸோ வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது இவங்க வந்துட்டு மீட் பண்ணி பார்த்துருக்காங்க. என் ஃபேமிலி முன்னாடியே பார்த்துட்டாங்க. இவங்க ஃபேமிலியை பார்த்தா 1 இயருக்கு மேலே இருந்துச்சு. சரி, நம்ம எவ்வளோ இயராக ஒன்றா இருக்கும்? கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றா இருக்கிறது கிடையாது. 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ கல்யாணம் முடிகிற வரைக்குமே எவ்வளோ நேரம் ஒன்றா இருக்கும். நான் பார்த்துட்டேன். நான் எழுதும்போது பார்க்கல, அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். எவ்வளோ இயர்ஸ்? ஆமாம், நாங்கள் 2 பேருமே இதோட 10 இயர்ஸாக ஒன்றா இருக்கும். மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆச்சு. ஸோ 9 இயராக வந்துட்டு கமிட்டில் இருக்கும். அப்புறமா ஒரு 1 இயரில் மேரேஜ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ் நம்ம எங்கே போகணும்? லாங் ட்ரைவ்னா பைக்கில் போக சொல்லுவீங்க? லாங் ட்ரைவ்னா எப்படி வேணால் பஸ்லேயும் போகலாம், பைக்லேயும் போகலாம், எது வேணால் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கே போகணுன்னு கேட்டால் இது வந்து அவங்க ஊர் தான், ஊட்டி தான். ஊட்டிக்கு எதுக்கு போன ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க தான் வந்துட்டு அவங்களோட அக்காவுக்கு தான் வந்துட்டு மேரேஜ்ன்றதுனால அப்போ தான் ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ் போனோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் இது? தெரியல, சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃப். ஆமாம், நானும் அதை எழுதிக்கிட்டேன். ஸோ சரவணம்பட்டியில் வந்துட்டு க்ரீன் லீஃப் கடை இருக்கும். அங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட போனால் இப்போ எப்படி இருக்குன்னு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. பிடிச்ச இடம் அங்கே சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம். ஃபஸ்ட் நாங்கள் பிரியாணிக்காக அங்கே போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் வாங்கினோம். சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வித் சில்லி சிக்கன் சாப்பிட்றோம். எனக்கு எப்போலாம் இருக்கோ அப்போலாம் நாங்கள் காலேஜ் படிச்சோம். சரி, இப்போவும் சரி, டைம் கிடச்சிச்சுன்னா க்ரீன் லீஃப் போயிட்டு நாங்கள் போய் சாப்பிட்டு வருவோம். ஓகே, அப்போ 2 பேருமே கரெக்ட். எனக்கு ஒரு பாயிண்ட் ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம எதுக்கு அதிகமாக சண்டை போடுவோம்? சண்டைன்றது பொதுவாக ஒருத்தவங்க வருங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெட்டுக்காக நீட் பண்ண சொன்னோம், அதுக்கு ஒரு சண்டை. சண்டைன்னு நாங்கள் வந்து இப்படி திட்டுறது அடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. சண்டை போட்டு 5 நிமிஷம் கோவமா இருக்கிறது, 10 நிமிஷம் கோவமா இருக்கிறதுலாம் காலேஜ்லாம் சண்டை வந்தது. காலேஜ் லைஃப்ல வந்தது கிடையாது. இப்போ ஒன்றா இருக்கும் போது சின்ன ப்ளேசிக்காக ஒரு ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா? அது ப்ராப்ளம் சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது லவ்வர்ஸாக இருக்கும்போதுலாம் தெரியாது. இப்போ 2 பேருமே ஒரே வீட்டில் இருப்போம், 24 hours ஒருத்தவங்க தான் பார்த்துட்டு போனால் சின்னதாக சண்டை வரும். அதுவும் சூப்பராக தான் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சதுமே உங்களை பெட்டை நீட் பண்ணல, அது நான் தான் நீட் பண்ணேன், அப்போ ஒரு 2 நிமிஷம் சண்டை வந்துச்சு. இந்த மாதிரி தான். மற்றபடி பெரிய சண்டைலாம் எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்குது. பின் பெட்டை ஒன்று நான் நீட் பண்ணும், இல்லாட்டி இவங்க நீட் பண்ணுவோம். என்னால் முடியலன்னா இவங்க நீட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டை நீ எழுது, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டை நான் எழுதுறேன். ஆமாம், பிடிச்ச ஃபுட்டை எழுதணும்ல. இவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து பிரியாணி நான் நினைக்கிறேன். பிரியாணி தான். அதுதான் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்னு கேட்கும்போது தான் சொல்கிறேன் இல்லையா? ஸோ பிரியாணி. ஸோ மேடம்க்கு பிடிச்சதும் பிரியாணியும் சில்லி சிக்கன் தான். கரெக்டாக 2 பேருமே பிரியாணி லவர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வெளில போனால் என்ன ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிப்போம்? இவங்க வந்து மேக்ஸிமம் வெளில போனால் ஜூஸ் குடிக்கிறதுன்றது ரேர் தான். ஜூஸ்னால் ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி அவங்க ஜூஸ் குடிப்பாங்க.
ஃப்ரூட் மிக்ஸ் அது வந்துட்டு அதிகமாக லவ் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் தான், ரெண்டு வேறு பேரும் ஆப்பிள் ஜூஸ். எனக்கு ஆப்பிள் ஜூஸ்னால் உயிர். எங்கே போனாலும் ஆப்பிள் ஜூஸ் இருக்குன்னா நான் வந்துட்டு குடிச்சிடுவேன், யோசிக்கவே மாட்டேன். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு என்னோட ஸ்லிப்பர் சைஸ் என்ன? இதெல்லாமாங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆமாம், என்னை பற்றி நீ எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கேன்னு தெரியணும்ல. அப்போ அவங்க சைஸ் நான் தெரிஞ்சிச்சுன்னா என் சைஸ் அவங்க தெரியும். அப்போ அவங்க அதையும் நான் சொல்கிறேன். ஓ சொல்கிறாங்க. நான் சைஸ் 8ங்க. என்னோட ஸ்லிப்பர் சைஸ் வந்து 8, இவங்களுக்கு வந்துட்டு 10. யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏன்னா எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இவங்களுக்கு ஸ்லிப்பரு. ஸோ 10 இவங்களோட ஸ்லிப்பர் சைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு யார் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இவங்க சொல்லணும், இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது வீடியோக்காக இல்லை, உண்மையிலே அதுதான். ஓகேவா? என்னது சொல்லிடு. நான் எழுதுதான் செய்வேன். நீ அந்த இதெல்லாம் வந்துட்டு நான் என்ன சொல்கிறது, நான் வந்து அவங்கள ஆக்சுவலாக வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி நம்ம ஒரு சில விஷயம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம போய் சொல்லலாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் எல்லா விஷயத்தையும். ஸோ இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஒரு இதுக்காக அவங்க ஏதாச்சும் டிப்ஸ் கொடுப்பாங்க, இது எப்படி பண்ணினா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவங்க தான். நான் கோயம்புத்தூருக்கு வந்து இவங்க மீட் பண்ணி பேச ஆரம்பித்ததுலேருந்து எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுவேன். எதனாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கணும் கூட நான் அவங்கள்ட்ட கேட்பேன், என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு. இவங்களும் எனக்கு வந்துட்டு எல்லாமே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் எனக்கு கொடுப்பாங்க. எதுலேயுமே வந்துட்டு இல்லை இப்படி இல்லை அப்படி எதையுமே சொல்ல மாட்டாங்க. அதில் வந்துட்டு எதனாச்சும் குறை இருந்தாலுமே பாசிட்டிவாக இல்லை நீ வந்துட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து இன்னும் வரைக்குமே எனக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டாலும் சரி என்ன இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு இவங்க மட்டும்தான். அது அந்த பிளேஸில் வந்துட்டு யாருமே என்னால் வைக்கவும் முடியல. நம்ம 2 பேர்த்துல ஃபஸ்ட்டு லவ் சொன்னது இவன் தான் என்னை வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு லவ் சொன்னாங்க. அது எழுதுறதுக்கு உரிமை இல்லை. இவங்க தான் வந்துட்டு லவ் சொன்னாங்க. நான் பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து இந்த அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைச்சிச்சு. ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு மனசில் இருந்துச்சு, பட் எனக்கு வந்து அது லவ்வா அது எப்படின்னு எனக்கு வந்துட்டு தெரியல. ஆனால் இவங்க வந்துட்டு அதை சொன்னதுக்கு அப்புறமா தான் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தாங்க. சரி எப்பயுமே நான் ஓகேவே சொல்லலை. அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்து ஃப்ரெண்டுன்னா நம்ம வந்துட்டு ஓகே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இதாகிடுச்சு. லவ்ன்ற போது அதுக்குள்ளே நம்ம போகணுமேன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் எப்படியோ மாற்றி கொண்டு எந்த பிளேஸில் லவ் சொன்னேன் அதில் இருந்தது இல்லை, அதுவும் காலேஜ் தான். சரி காலேஜில் வந்து கோவில் இருக்கும், நேரு கோவில். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து காலேஜ் பஸ் நிற்கும் இல்லையா, அந்த கார்னரில் வச்சு அது வந்து ஐ லவ் யூ சொல்ல ஒரு வீடியோ மேக் இவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அது பாட்டு கூட பாட்டு ரிலீட் பண்ணக்கூடாது, பாட்டு லவ் ஸ்டோரி நாங்கள் சொல்கிறோம். அந்த பாட்டை போட்டு எல்லாமே என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அந்த பாட்டை கேட்டதுமே நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. அவங்க சொல்லவே இல்லை, வாய் தெரிஞ்சு இது என்ன சொல்லலை. ஃபஸ்ட்டு கால் பண்ணிட்டு நைட்டு கூப்பிட்டு வீடியோ பார்த்தீங்களா, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கு உங்கள் பதில் இருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னா. ஆனால் பிடிக்கும். ஆனால் வந்துட்டு ஃப்ரெண்டுன்றதை தாண்டி நான் வந்துட்டு ஒரு லைஃப் ஒருத்தவங்க சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். மற்றபடி இவங்க வந்துட்டு ஒரு வெரி குட் பாய். ஓகே சரி, இது நம்ம நீங்களும் வந்துட்டு புரிஞ்சிருப்பீங்க. ஓ இவங்க வந்துட்டு எப்படி அவங்க லைஃப்பில் இருந்தாங்கன்னு சொல்லி புரிஞ்சிருப்பீங்க. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ இன்னும் நாங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து நாங்கள் விலாக் பண்ண போகிறோம். உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி எங்களால் இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ வீடியோ பண்ண முடியுமோ அவ்வளோ வீடியோ பண்ணுறோம். நாங்கள் இப்போது சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.